நீங்க கண்ணாடியில உங்க முகம் பார்த்தீங்களா? அது உங்களை மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் அந்த பிரதிபலிப்பு உயிரோட எழுந்து நின்றால், ஒரு மறைந்த ஆய்வுக்கூடம், அதுக்குள்ள ஒரு பழமையான கண்ணாடி, அதுல ஒரு வித்தியாசமான ஒளி. அது வெறும் பிரதிபலிப்பு இல்ல. டாக்டர் ஆதித்யா என்ற விஞ்ஞானி அந்த கண்ணாடியை யமலோக பொருள் என்றே அழைத்தார். அவர் சொன்னார், இது ஒரு தெய்வத்தின் உலோகம். பிரதிபலிப்பை காட்டாது. ஆன்மாவை பிரதிபலிக்கும். முதலில் யாரும் நம்பல. ஆனா ஒரு நாள் ஆதித்யா தன் முகம் அதுல பார்த்தபோது அந்த பிரதிபலிப்பு அவரை சிரிச்சது. ஆனா அவர் சிரிக்கல. அடுத்த சில நாட்களில அந்த பிரதிபலிப்பு தன்னாலேயே நகர ஆரம்பிச்சது. அது சுவாசிச்சது, பேச முயற்சிச்சது. ஆதித்யா பயந்தார். அவர் அதை கண்ணாடியிலிருந்து பிரிக்க முயற்சிக்கிறாரு. ஆனா அந்த பிரதிபலிப்பு உயிரோடு வெளிவந்தது. ஆதித்யாவை பார்த்து சொன்னது, நான் நீதான், ஆனா நீ இல்லை. அந்த நிமிஷத்துல விளக்குகள் அனைத்தும் அணைந்தன. அந்த அறையில் இரண்டாவது ஆதித்யா மட்டும் இருந்தான். அந்த கண்ணாடி குலுங்க ஆரம்பிச்சது. அதன் நடுவில் ஒரு வட்ட ஒளி உருவானது. அது ஒரு தெய்வ நிழல் போல் இருந்தது. பிரதிபலிப்பு உயிர் பெற்றதா அல்லது வேறொரு உயிர் புகுந்ததா? அந்த கண்ணாடியிலிருந்து வெளிவந்த நிழல் ஒரு இரகசியத்தை கொண்டு வந்தது. அது மனிதனின் ஆன்மாவுடன் தெய்வத்தின் நிழல் இணையும் தருணம். அந்த இரகசியம் வெளிச்சம் காணும். பார்ட் 3, தெய்வத்தின் நிழல். விரைவில். இது வெறும் கண்ணாடி இல்லை, தெய்வத்தின் பிரதிபலிப்பு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தை காண மறக்காதீங்க.